ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லிட்டில் ஸ்டோரி. நம்ம ஸ்டோரியோட டைட்டில் ஒரு அழகான தவளை பட்டாம்பூச்சியாக மாற நினைத்தது. ஸோ நம்ம ஸ்டோரி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஸ்டோரியில் உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்து ரிசீவ் ஆகும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மிகவும் அழகான அடர்ந்த காடு. அந்த காட்டில் பல விலங்குகளும் பறவைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. எல்லா விலங்குகளும் உணவு தேடி காட்டிற்கு சென்றது. அப்போ உணவு தேடிக் கொண்டிருந்த தவளை திடீரென்று மேலே பார்த்தது. அங்கே மிகவும் அழகான பட்டாம்பூச்சி கூட்டங்கள் பூவில் தேன் குடித்து கொண்டிருந்தது. தவளை பட்டாம்பூச்சி அழகை பார்த்து வியர்ப்பில் நின்றது. திடீரென்று ஒரு குரல். யார் என்று பார்த்தால் தவளையின் தாய். நாம் வா, வீட்டிற்கு போகலாம் என்று தவளையின் அம்மா கூப்பிட, இதோ வருகிறேன் அம்மா என்று சொன்னது. தவளை வீட்டிற்கு போகும் வழியெல்லாம் யோசித்து கொண்டே போனது. இதை பார்த்த அம்மா தவளை தன் பிள்ளையிடம் கேட்டது, நீ என்ன யோசித்து கொண்டே இருக்கிறாய் என்று. தவளை தன் தாயிடம் சொன்னது, எனக்கு என்ன பிடிக்கவே இல்லை, நான் இந்த உலகத்தில் அழகே கிடையாதுன்னு சொன்னிச்சு. இதை கேட்ட அம்மா தவளை ஏன் என்று கேட்டது. என்னை விட மிகவும் அழகானது பட்டாம்பூச்சி. ஏன்னா அதன் உருவமும் வண்ணங்களும் அதன் உடம்பில் இருக்கும் கோடும் புள்ளிகளும் எவ்வளவு அழகானது. அது பறக்கும்போது மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொன்னிச்சு. இதை கேட்ட அம்மா தவளை தன் பிள்ளைக்கு சொன்னது, உண்மையான அழகு என்பது நாம் ஒருவரிடம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கடவுள் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருக்கிறார். அதோ நீ சொன்னல பட்டாம்பூச்சி, அதுக்கு பறக்கும் திறமையை கொடுத்திருக்கிறார், உனக்கு தவழும் திறமையை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் அழகுதான் என்று தவளை சொன்னது. இதை கேட்ட தவளை தன் அம்மாவை கட்டி பிடித்து மிகவும் புன்னகையுடன் சொன்னது, நான் என்னை யாரிடமும் ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன், நான் மிகவும் அழகானவள் என்று சொல்லி அம்மாவும் தவளையும் மிகவும் சந்தோஷமாக வீட்டிற்கு போனாங்க. ஸோ கைஸ், moral ஆஃப் த ஸ்டோரி, ஒருவருடைய உருவமோ நிறமோ அழகு கிடையாது, அவங்களுடைய எண்ணமும் நல்ல செயலும் தாங்க இந்த உலகத்திலேயே அழகுன்ற வார்த்தைக்கே அழகுங்க. முக்கியமாக உங்களை யாரு கூடயும் எந்த பர்சன் கூடயும் கம்பேர் பண்ணாதுங்க. ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமையும் கொடுத்துருக்காங்க. உங்கள் திறமை என்னன்னு கண்டுபிடிச்சி அது பின்னாடி போங்க. ஓகே காய்ஸ், நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ்.